ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். என்னென்ன ரோல்ஸ்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 ஜாப் ரோலுக்கான வேகன்சி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மேனேஜர், சீனியர் மேனேஜர், மேனேஜர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 606 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21 ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 606 வேகன்சிஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர்லேருந்து எடுத்துக்கிட்டோன்னா 36,000 மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீஃப் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 89,890 ருபீஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பேசிக் பே ஸ்கேல். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் டு அப்ளைன்னு வந்து பார்த்தீங்கன்னா 23/2/2024 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சொல்ல முடியாததுனால வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 21 ரோல் கொடுத்துருக்காங்க. கிளியராக தான் கொடுத்துருக்காங்க. லைக் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்டே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சீஃப் மேனேஜர் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 30 45 இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, பிஇ, பிடெக் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சில டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் கிளியராக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 21 ரோல் டோட்டலாக இருக்குது. 606 வேகன்சிஸ் நீங்கள் வந்து கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் அப் டு 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 3 இயர்ஸும், பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ், கமிஷனரிஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் அப் டு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், பர்சன்ஸ் அஃபெக்டட் பை 1985 ரியாட்ஸ்ன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருக்காங்க. த செலெக்ஷன் ப்ராசஸ் மே காம்ப்ரமைஸ் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஆர் குரூப் டிஸ்கஷன் இஃப் கண்டக்டட் ஆர் ஸ்க்ரீனிங் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் ஆர் பர்சனல் இன்டர்வியூ டிபெண்டிங் ஆன் த நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆர் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். த பேங்க் ரிசர்வ் த அப்சல்யூட் ரைட் டு டிசைட் as to whether to use all or any of these modes for selection for the notice post வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஜாப் ரோலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ் ரிலவெண்ட் டு த போஸ்ட் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் கேரிங் ஆஃப் டோட்டல் ஆஃப் 200 மார்க்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கோட் சரிங்களா. ஒவ்வொரு ரோலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கோட் நீங்கள் நோட் பண்ணி இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபார் த போஸ்ட் ஆஃப் 17, 18, 19, 20 அண்ட் 21 இருக்கிற போஸ்ட் கோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங், ப்ரொஃபஷனல் நாலேஜ் ரெலவெண்ட் டு த போஸ்ட், இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டோட்டலாக 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் கேரிங் ஆஃப் ஏ டோட்டல் ஆஃப் 200 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் செலெக்ஷன்லாம் எப்படி நடக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. டெல்லி, சண்டிகர், லக்னோ, கொல்கத்தா, பாட்னா, புவனேஸ்வர், ஹைதராபாத், பெங்களூரு, சென்னை, போபால், மும்பை, அகமதாபாத் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணால் இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வைப்பாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சூஸ் பண்ணுறதா தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆர் இடபிள்யூஎஸ் ஆர் ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 850 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுவே ஃபார் எஸ்சி, எஸ்டி ஆர் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 175 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாட் ரீஃபண்டபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போர்ட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அவங்க வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க www.unionbankofIndia.co.in. அதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண தெரிஞ்சால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலனா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை இ-சேவை மையத்திலையோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
ஸோ இது மாதிரி தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இந்த இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பிடிஎஃப் உடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்க்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தா அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.